அப்பா மாறவே இல்ல. 12 வருடங்களுக்கு முன்னால் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு பணிக்காக சென்னைக்கு வந்தேன். எனக்கு வேலை கிடைத்த புதிதில் நான் வாங்கிய முதல் மாதச் சம்பளம் 8000 ரூபாய். அதுவும் அந்த மாதத்தின் 7ஆம் தேதிதான் போடப்படும். அப்படி முதல் மாதச் சம்பளம் பேங்கில் போடப்பட்டதும் தலைகால் புரியவில்லை. வீட்டிற்கு ஃபோன் செய்தேன். அப்பாதான் எடுத்தார். அவரிடம் நான் அதிகமாக பேசுவதில்லை. மெல்லியதாக குசலம் மட்டும் விசாரித்துவிட்டு, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? அப்பா பதில் சொல்லவில்லை. அம்மாட்ட பேசு என்றவாறே ஃபோனை அம்மாவிடம் தந்து விட்டார். நானும் அம்மாவிடம், பாத்தியா நான் என்னமாச்சும் வேணுமான்னு அப்பாட்ட கேட்க பதிலே சொல்ல இவரெல்லாம் என்று துவங்கி அப்பாவை சிறிது வசைபாடிவிட்டு, மற்ற கதைகளை அந்த கதைகளை 78 முறை அம்மாவிடமே சொல்லியிருந்தாலும் 79வது முறையும் முதல் தடவை போல கேட்பாள் அம்மா பேசிவிட்டு ஃபோனை வைத்து விட்டேன். ஓரிரு நாட்கள் கழித்து என் வங்கிக் கணக்கை எதேச்சையாக பார்த்தேன். அந்த அக்கவுண்ட் என் கல்லூரி காலத்திலிருந்து நான் பயன்படுத்துவது. என் அப்பா என் செலவுக்காக என்று அதில்தான் பணம் போடுவார். பணியில் சேர்ந்த தகவலும் சம்பள விவகாரங்களும் அப்பாவிற்கும் தெரியும். அதனால் இனி மாதச் செலவுக்காக அதில் பணம் போட மாட்டார் என நினைத்திருந்தேன். அதோடு இனி அப்பா காசு நமக்கெதுக்கு என்ற ஆணவம் என் தலையில் ஏறிக்கொண்டதால் அந்த வங்கிக் கணக்கை பார்க்கவில்லை. முதல் மாதச் சம்பளம் வாங்கி அது தீரும் நிலை வந்து பழைய